முக்கிய செய்தியை பார்க்கிறோம். தமிழகத்தில் மாறுகிறதா கூட்டணி கணக்குகள் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. கரூர் பெருந்துயரத்திற்கு பின்னர் தமிழக அரசியல் களத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களே இந்த கேள்விகளுக்கு வழிவகுத்துள்ள நிலையில் இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். கரூர் துயர சம்பவத்திற்கு அப்புறமா தாவேகாவுக்கு பாஜக தரப்பிலிருந்தும் அதிமுக தரப்பிலிருந்தும் ஆதரவு குரல்கள் எழக்கூடிய அந்த சூழல்களை நம்ம பார்க்கிறோம். பொதுவாகவே மேடைகளில் பேசும்பொழுது விஜய் அவர்கள் பாஜக கொள்கை எதிரி அப்படின்னும் திமுக அரசியல் எதிரி அப்படின்னும் சொல்லியிருந்தாரு. பகிரங்கமா அப்படி எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் கூட இப்ப இந்த சூழலை பொறுத்த வரைக்கும் தாவேகாவுக்கு ஆதரவு குரலாகத்தான் இருக்கு பாஜகவை பொறுத்த வரைக்கும். அப்ப திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா மாறுதா? அரசியல் கூட்டணி, தேர்தல் கூட்டணின்னு வரும்பொழுது இந்த காட்சிகள் மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? அரசியல் வட்டாரங்கள் சொல்வது என்ன? ராஜேஷ், வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியல் எதிரியாக திமுகவையும் கொள்கை எதிரியாக பாஜகவையும் அறிவித்திருந்தார். ஆனால் தற்போது கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு திமுகவை எதிர்க்கக்கூடிய சக்திகள் அனைவரும் ஓரணியில் திரள்வதற்கான ஒரு சூழல் உருவாகி இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் பலரும் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். அதற்கு ஆதரவாக பல்வேறு விஷயங்களும் தற்போது நடைபெற தொடங்கி இருக்கின்றது. குறிப்பாக விஜயனுடைய அந்த அறிவிப்பை பொய்யாக்கக்கூடிய வகையில அடுத்தடுத்த காட்சிகள் அரங்கேற தொடங்கி இருக்கின்றது. இந்த 41 பேர் உயிரிழந்த விவகாரத்திற்கு பிறகு தாவேகாவினுடைய நிலைப்பாட்டிலே மாற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கின்றது. பாஜக தலைவர்கள் மீது அந்த பாஜக தலைவர்களுடைய விஜய் மீதான திடீர் பாசம் அந்த சந்தேகத்தை வலுவடைய செய்ய வகையிலே இருக்கின்றது. தொடர்ந்து பாஜகவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தலைவர்கள் தமிழக வெற்றி கழகத்தையும் அதே போல விஜயையும் அவர்கள் ஆதரித்து பேசி வரக்கூடிய அந்த பேச்சுக்கள் என்பது அவர்கள் தங்களுடைய கூட்டணி வலைக்குள் விஜயை, தமிழக வெற்றி கழகத்தை கொண்டு வர பார்க்கிறார்கள் என்பது வெளிப்படையாகவே தெரிகின்றது. நடந்த சம்பவத்தில் விஜயை முழுமையாக குறை சொல்ல முடியாது என்று அண்ணாமலை தெரிவித்திருந்தார். அதே போல மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர், நாங்கள் சொல்வதைத்தான் விஜயம் சொல்கிறார் என்று அவர் சொல்கிறார். இதே போல தமிழிசை சவுந்தரராஜனும் கூட சொல்கின்றார், இனி பாஜக கூட்டணிக்கு அவர் வரும்போது அவருக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் என்ற ரீதியிலே அவரும் கருத்துக்களை தெரிவிக்கின்றார். எனவே பல பாஜக தலைவர்கள் தற்போது விஜயை ஆதரித்தும் விஜயை தங்கள் பக்கம் இழுப்பதற்குமான அந்த முயற்சிகளிலே அவர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். அதே போல இபிஎஸும் தொடர்ந்து முதல் நாளிலிருந்தே தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த செயல்பாடுகள் மீது அவர் ஆதரித்துதான் பேசிக் கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் மீது எந்த தவறும் இல்லை. இந்த 41 பேர் மரணத்திலே அந்த விஜய் கூட்டத்தில் ஆம்புலன்ஸ்கள் சென்றது ஏன் என முதல் அந்த சந்தேகத்தை கொளுத்தி போட்டவரே இபிஎஸ் தான்.